இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயில பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த பழனி முருகன் கோயிலுக்கான அஃபிஷியல் வெப்சைட் palanimurugan.hrce.tn.government.in. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் சர்ச் பண்ணி போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம இன்னைக்கு என்ன ஸ்கீம் இப்போ என்ன இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு தங்க தொட்டிலில் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்துட்டா நான் தங்க தொட்டிலில் போட்டு இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம வேண்டுதலை எப்படி நிறைவேற்றணும், இங்கேருந்து நம்ம அங்கே போய் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு எங்கேன்னு தெரியாமல் எல்லாம் தடுமாறிட்டு இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் தங்கத்தேர்வு இருந்து இழுக்கிறதுக்கு டிக்கெட் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஸ்கீமும் இந்த இதுவும் வந்திருக்கு. அதனால இந்த சேவையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் உள்ள வந்துட்டிங்கன்னா திருக்கோயில் முன்பதிவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை தேடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுக்கு எல்லா ஸ்கீமுமே வரும். இதில் வந்து நான் அப்போ போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதுதான் இருந்தது, சேவைகள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி நிறைய இருக்குது. காது குத்து இருக்குது, அப்புறம் பால் அபிஷேகம், அன்னை தமிழ் வழிபாடு, அப்புறம் வந்து அனைத்து அபிஷேகம், இதெல்லாம் நான் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் போட்டு உள்ளே போவோம். சிறப்பு உள்நுழைவுன்னு சொல்லிட்டு நம்ம 100 ரூபா அங்கேயே போய் கோயில்லேயே நீங்கள் டிக்கெட் எடுப்பீங்க. இதை வந்து நீங்கள் இங்கேயே ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக அதை காமிச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிரார்த்தனை தங்க தொட்டில் ஆன்லைன். இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இந்த சேவைகள் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம். அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கீழே கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கிறது எது எதுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. க்ரீன்கிறது அவைலபிளாக இருக்குது. ரெட் கலரில் வந்துருச்சுன்னா புக்குடுன்னு வந்துடும். மற்ற இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இப்போ க்ரீனில் நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அந்த டேஸ்க்கு முன்னாடி காலம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஒரு 5 டேஸ் 6 டேஸ் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 25ல் போகிறீங்க இல்லை 26ல் போகிறீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்துடும். அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அமௌண்ட்டும் வந்துடும். இதில் இங்கே பார்த்தீங்களா, அனுமதி சீட்டு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. மொத்த இலக்கு வந்து 50, இருப்பு அனுமதி சீட்டு வந்து 50. இன்னும் யாரும் புக் பண்ணல. புக் பண்ணிட்டாங்கன்னா இங்கே கவுண்டிங் வந்துடும், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இதில் வந்து செயல் முன்பதிவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடு டீட்டெயில் வந்துடும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தரிசன முன்பதிவிற்கு உபயோகப்பட்ட அடையாள எண் 4 நாட்களுக்கு பின் மட்டுமே மீண்டும் உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த டேட்டில் தான் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதிலே டிஃபால்ட்டாக இருக்கும் நாடு மாநிலம் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணும். டோர் நம்பர், பழைய நம்பரு, புது நம்பரு, இருப்பிடம், நீங்கள் இருக்கிறது, கிராமம், அடுத்தது அஞ்சல் குறியீடு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது ரெண்டும் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தே ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து சென்ட் ஆகும். மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா டிக்கெட் வந்து வரும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஓகேவா, இதை நீங்கள் கொடுத்துறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெபிட்டி நீங்கள் யார் பேரில் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அவங்க நேம், அடுத்தது அவங்களோட அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், இதுதான். மேக்ஸிமம் எல்லாத்துட்டையும் ஆதார் கார்டு இருக்கும், அதனால் ஆதார் கார்டு கொடுத்துங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இருக்காது, அப்போ இல்லைன்னா அவங்க பேரண்ட் யாரோ அவங்களுக்கு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அவங்க ப்ரூஃப் நம்பர், ஆதார் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆதார் நம்பர், அடுத்தது அவங்க என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா, இது வந்து கொடுத்துக்குங்க. அடுத்தது ஏஜ், அவங்களோட ஏஜ் கரண்ட் ஏஜ் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அமௌண்ட் வந்துடும் 300. நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதில் வந்து கேப்ஷாவை என்டர் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இங்கே அப்ளை பண்ணி அந்த ரசீதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் பணம் கட்டிட்டு ரசீது எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உள்ளே விட மாட்டாங்க. ரசீதை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் போகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட தேதியில் காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை மலைக்கோயில் தங்கத்தொட்டில் அலுவலகத்தை அடைய வேண்டும். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் போய் அங்கே ரீச் ஆகிடணும். அதுக்குள்ளே நீங்கள் அதை சொல்லி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் கண்டிப்பாக காட்டணும். இதுலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தங்கத்தொட்டில் முன்பதிவு அலுவலகத்தில் உங்களின் அசல் அடையாள சான்றை சரிபார்த்த பின்னரே உங்கள் குழந்தை தங்கத்தொட்டில் வைக்க அனுமதி அளிக்கப்படும். நீங்கள் டிக்கெட்டையும் காட்டணும், ஒரிஜினல் ப்ரூஃப் நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்கன்னா ஆதார் கொண்டு போய் அங்கே சமர்ப்பிக்கணும். இதுதான். அடுத்தது 2 மற்றும் அதற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே தங்கத்தொட்டில் வைக்க அனுமதி அளிக்கப்படும். நல்லா பார்த்துங்க, 2 வயசு அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன், அதுக்கு மேலே கிடையாது. அதையும் பார்த்துக்குங்க. அதிகபட்சம் 6 நபர்கள் குழந்தையுடன் மட்டுமே தங்கத்தொட்டில் அறைக்குள் ஒரே நேரத்தில் செல்ல. இப்போ குழந்தைங்களோட நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட மாட்டாங்க. குழந்தையோடு சேர்த்து 6 பேர் மட்டும் உள்ளே போகலாம். அவ்வளோ பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க, எல்லாருக்கு மேலே அனுமதி கிடைக்காது. அடுத்தது, ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்கத்தொட்டில் வைப்பதற்கான கால அவகாசம் 3 நிமிஷம் தான். நீங்கள் வைக்கிற குழந்தைய கொண்டு போய் தங்கத்தொட்டில் வைக்கிறீங்கன்னா 3 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் தங்கத்தொட்டில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 300 ரூபா கட்டுறோம் அப்படிங்கிறனால அதில் வந்து 2 வந்து பஞ்சாமிர்தம் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. 1/2 கிலோ 2 இது வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருவாங்க, தனித்தனியாக கொடுத்துருவாங்க. 1/2 கிலோவா தனித்தனியாக கொடுக்குறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமாக இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன அப்படின்னா, டிக்கெட் முன்பதிவு செய்தவுடன் ரத்து செய்யும் செயல்முறை செயல்படாது. இப்போ நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, திரும்பி நான் வந்து ரீஃபண்ட் கிடைக்குமா, நான் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலுமே அவ்வளோதான். ஒரு டைம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா திரும்பி வராது. அது கோயிலுக்கு போன மாதிரி தான். கோயிலுக்கு போன பணம் திருப்பி தர மாட்டாங்க. அதுலேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அங்கே பாருங்கள், கோயில் கணக்கில் செலுத்தப்பட்ட தொகையை திரும்ப பெற அனுமதிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அது வராது. ஓகேங்களா? அதை நான் ரொம்ப தெளிவாக பார்த்துக்குங்க. பணம் கட்டிட்டு வரல அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ 2-3 பேத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு கேப் விட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் பணம் கட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து மறுபடியும் பணம் கட்டாதீங்க. நீங்கள் அந்த திரும்பி அந்த ரெஃபரன்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கு பணம் பிடிச்சதுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் திரும்பியும் அதை செக் பண்ணிக்கிட்டு திரும்பி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு தடவை பணம் எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் பணத்தை கட்டிடாதீங்க, அதுவும் வராது. அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. இவங்க வந்து மறுபடியும் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடி வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் இருக்கும், டிக்கெட் சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் அல்லது பெய்ட் சர்வீஸ், இப்போ நம்ம வந்து அந்த பெய்ட் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி தான். இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இந்த டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா, நான் அதுக்கு தான் சொன்னேன் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கம்பல்சரி அப்படின்ட்டு. இது 2யும் கொடுத்து நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கட்டியிருக்கீங்க பணம் அங்கே சென்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு சப்மிட் ஆயிரும், உங்கள் இது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. பேமெண்ட் நீங்கள் எந்த மெத்தடில் வேணுமாலும் கட்டிக்கலாம், நெட் பேங்கிங் இது QR கோட் இந்த மாதிரி எது வேணுமாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இது வந்து கம்பல்சரி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். பேமெண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்மிட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்மிட் ஆகலைன்னா டிக்கெட் சரிபார்ப்பில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேமெண்ட் கட்டுங்க. பேமெண்ட் கட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தில். அதனால் அந்த இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படியே உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா கூட இதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் நம்பர் வந்திருக்கும், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபார் எனி குவரி ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆஃபீஸ் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமாலும் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து சக்ஸஸ் ஆயிரும். பட் ஃபெயிலியர் ஆகிறப்ப அவங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் இந்த இதை நம்ம பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.